ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வெரைட்டி ரைஸில் லெமன் சாதம் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் சாதம். வாங்க, அதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயில் இப்போது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வேகட்டும். அது கூடவே 1 ஸ்பூன் கடலை எடுத்து வச்சுருக்கேன், நிலக்கடலை, அது போட்டுக்கலாம். எதுவும் கரிஞ்சிடக்கூடாது, நம்ம கரெக்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ அது கூட இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து புளிஞ்சு வச்சுருக்க லெமன் சாறை ஊற்றிடலாம். 2 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, எல்லாம் பொன்னிறமாக அழகாக வந்திருக்கு. கடலைப்பருப்பு, உளுந்து, நம்மளோட கடலை எல்லாம். இந்த நேரம் தான் கரெக்டு டைமு. இந்த டைமில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க 2 லெமனோட சாறை ஊற்றலாம். லெமன் சாறு அப்படியே வற்றிட்டு வெறும் எண்ணெய் மட்டும் இருக்குங்க. இதுதான் கரெக்ட் டைம். இந்த டைமில் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க உதிரியாக சாப்பாடை சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்து கிளறிட்டோன்னா நமக்கு லெமன் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிளறிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டோம்னாக்கா, அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டோன்னா முடிஞ்சிச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட.